பிரியமானவர்களே, சுத்திகரிப்பு அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பங்காகவே காணப்படுகிறது. நம்மையும் நம்ம சுற்றி இருப்பதையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள நாம் நினைப்போம் இல்லைங்களா? ஆனால் என்றைக்காவது உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற அந்த இருதயத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள நினைத்திருக்கிறீங்களா? பாருங்க, நம்முடைய வாய்க்குள்ளே போவது நம்மை தீட்டுப்படுத்தாது. ஆனால் நம்முடைய உள்ளத்திலிருந்து வருகிறது நம்மை தீட்டுப்படுகிறதாய் காணப்படுகிறது. ஆகையினால நம்முடைய உள்ளமாகிய இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது மிக 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 அவசியமாய் காணப்படுகிறது. ஆனால் அந்த இருதயத்தை என்றைக்காவது கழுவ முயற்சி செய்திருக்கிறீங்களா? இருதயத்தை கழுவுவதா எப்படிங்க நடக்கும்? ஒருவரால் முடியும். எந்த வண்ணாரும் விழுக்க முடியாத வெண்மையை கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார். யார் அவர்? அவர் தாங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ஒரு துளி ரத்தம் சகல பாவத்திலிருந்து நம்மை சுத்திகரிக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது. சிவேர் இருந்தாலும் அது வெண்மையான பஞ்சை போல மாறிவிடும். வசனம் சொல்லுகிறது போல 1 தெசலோனிக்கேயர் 4:7 உங்களை அசுத்தத்துக்கல்ல பரிசுத்தத்துக்கே தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவர் உங்களை அந்த பரிசுத்த ஜீவியம் வாழ உதவி செய்வார். இன்றைக்கு நீங்க அந்த பரிசுத்தத்துக்கு அர்ப்பணித்துக் கொள்கிறீர்களா? இரக்கம் செய்ய மாட்டீரோ? பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோடியே, ஆரூபியே வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ?